வணக்கம். மீண்டும் ஆனந்த்குமார். இந்த காணொலியில பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா யூசருக்கும் செல்லருக்கும் ஸ்டோர் வச்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆனா சோசியல் மீடியா யூசருக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ண முடியாது, செல்லர்ஸால ப்ராடக்ட் அப்லோட் பண்ண முடியும்ன்றத லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். பை த வே, நீங்க லாஸ்ட் காணொலியை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது பார்க்காட்டி இந்த கண்டினியூஷன் வந்து இந்த வீடியோ புரியாது. அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேங்களா. அதுல வந்து ப்ராடக்ட் அப்லோட் பண்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோல வந்து ஒரு சோசியல் மீடியா யூசருக்கு அவங்க ஸ்டோர்ல வந்து எப்படி வந்து ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி பிசினஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம வந்து ரன் பண்றன்றத அந்த இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அதே சமயம் வந்து செல்லர்ஸ்க்கு வந்து எப்படி அவங்க வந்து சேலரி எல்லாம் இல்லாம அந்த கம்பல்சரி பணம் எல்லாம் இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் செலவு பண்ணாம இந்த இன்ஃபுளுசங்களுக்கு எல்லாம் கொடுக்காம யாராச்சும் ப்ராப்பரா வந்து சேல்ஸ் நடந்தா மட்டும் அந்த மார்க்கெட்டிங் செலவு பண்ணுவாங்க, செலவு ரிசர்வேஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த காஸ்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஓகேங்களா. உண்மையிலேயே சேல்ஸ் நடந்திருந்தா மட்டும் அது ப்ராப்பரா கொடுக்குற மாதிரி அந்த கான்செப்ட். பிளஸ் ஒரு பிசினஸ் இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு ஆயிரக்கணக்கான பீப்புள் வந்து அவங்களுக்கு விர்ச்சுவலா வந்து ஒர்க் பண்ண வைக்காது, ரியலாவே அவங்களுக்கு வந்து ஏதாவது பிசினஸ் டிரான்சாக்ஷன் நடந்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த ஃபேக் கிளிக், வியூ போனது, இத்தனை வியூ போயிருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் பணம் கொடுத்து வேஸ்ட் பண்ணாம அந்த பிசினஸ் ஓனர்லாம் சேவ் பண்றதுதான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம எப்படின்றத நம்ம பார்க்கலாம். சாரி. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் யூஸர் வந்து நான் லாகின் பண்றேன். இப்ப குமரன் வந்து யூசர் வந்து சோசியல் மீடியா யூசர். அவர்கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை, பட் அவர் வந்து பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஓகேங்களா. ஸோ அவருக்கு வந்து நம்ம ஸ்டோர் வந்து வச்சு ஆஸ் சூன் அஸ் அவர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணனே இது மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம். ஆனா அங்க ப்ராடக்ட் எதுவுமே இருக்காது இல்லைங்களா. ஸோ அவர் ப்ராடக்ட் வந்து மற்ற எப்படி அவங்க இதுல ஆட் பண்ணலாம்னா, மற்றவங்க செல்லர்ஸ் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா, அவங்க கிட்ட வந்து வெர்ச்சுவலாவே வந்து பிசினஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கிட்ட வந்து வெர்ச்சுவலாவே ஒர்க் பண்ணலாம். இது மாதிரி ஒரு சோசியல் மீடியா யூஸர் யாருக்கிட்டனாலும் ஒர்க் பண்ணலாம். இது கான்செப்ட் எப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச பிசினஸ் எதா இருந்தாலும் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் ஒர்க் பண்ணலான்ற கான்செப்ட் தான் இது. அந்த சைடும் செல்லர்ஸ்க்கு உங்களை பார்த்துட்டு உங்க ப்ரொஃபைல் பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்களும் அவங்க ப்ரொஃபைல் செல்லர்ஸ் வந்து ப்ராப்பரா பிசினஸ் ஓனர்ஸுங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஒர்க் பண்ணலாம். இப்போ வந்து சரி, என்கிட்ட எந்த பிசினஸ் ப்ராடக்டும் இல்லை, சரி நான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறேன் ஒரு காமன் இதை. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா ப்ரீவியஸ் வீடியோல. இது ஒரு செல்லர் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. $15 போட்டிருக்காரு. ஓ, ஃப்ரூட்ஸ் வந்து விற்காங்க, எனக்கும் ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸ் பண்றது ஆசை அப்படின்னா. ஆனா நான் என்னால வாங்கியெல்லாம் விற்கிறதுக்கு அமௌண்ட் இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து யார் இதை விற்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணனே ஒன்று நீங்களே வாங்கலாம், இல்லாட்டி இப்ப யார் இங்க விற்காங்க அந்த செல்லோட டீடைல் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்க வந்து காமிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கிளிக் பண்றீங்க இந்த செல்லை வந்து, அந்த செல்லரோட ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இங்க வந்து பார்த்துட்டு ஓ, செல்லர் ஜென்யூனா இருக்காங்க, சோஃபா எல்லாமே ஃபைனா இருக்கு, அவங்களோட ஸ்டோர்ல என்னென்ன விற்காங்க இது எல்லாமே நீங்க வந்து இங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஒன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து சரி நான் இவங்களுக்கு ஒர்க் பண்ண விருப்பம்னா இங்க கனெக்ட்னு இருக்கும் பாருங்க, இந்த கனெக்ட் வந்து நீங்க கிளிக் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹேண்ட் ஷேக், ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி ஒரு பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட. ஓகேங்களா. கனெக்ட் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சேன்னா இது மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் செல்லர் வியூல வந்து நான் காமிக்கேன், இதை பார்த்துக்கோங்க. நான் அடிக்கடி லாகின் பண்ணி வெளில போனால் கன்ஃபியூஸ் ஆகிடும். நான் இன்னொரு விண்டோல வந்து செல்லா வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து செல்லருக்கு வந்து இப்போ வந்து ரெக்வஸ்ட் வந்து இது மாதிரி வந்திருக்கும். ஸோ அவங்க வந்து அதை கிளிக் பண்ணன உங்க ப்ரொஃபைல் வந்து இந்த சோசியல் மீடியா யூஸர் அனுப்பிச்சா இல்லையா, அது வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து காமிக்கும் இந்த இடத்துல வந்து. ஸோ இங்க வந்து அவங்க பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரிஜெக்டும் பண்ணிக்கலாம். உங்க ப்ரொஃபைல வந்து அங்கே ப்ராப்பரா வந்து நீங்க டெக்கரேட் பண்ணாம செஞ்சீங்கன்னா இது மாதிரி தான் வந்து எம்டியா வந்து காமிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா யாரும் என்னன்னே தெரியாது இல்லையா, நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் உங்க ப்ரொஃபைல் வந்து ப்ராப்பரா ஒரு ஜெனியூனான கண்டென்ட்டை வச்சு நீங்க வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் அக்செப்ட் பண்றேன் இந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை. அக்செப்ட் செஞ்சேன்னா என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க ஆட் பண்றதா இந்த செல்லை வந்து ஆட் பண்ணும். ஓகேங்களா. நாங்கள் வந்து இந்த கான்செப்ட் வந்து 3 ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இவ வந்து பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்ல உங்களோட ஆட் பண்றீங்களா, ஃப்ரெண்ட்ஸா ஆட் பண்றீங்களான்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நீங்க பிஸ்னஸா வந்து இந்த செல்லை வந்து ஆட் பண்றாரு, பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பா. இப்போ நான் பேக் டு தி சோசியல் மீடியா யூசர். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சோசியல் மீடியா யூசர் கிட்ட போவேன். இப்போ வந்து அவருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க இது மாதிரி வந்துடும். இங்க ரிலேஷன்ஷிப்ல போனாலும் இவங்க வந்து பாத்துக்கலாம். இப்போ முடியும் பாத்துக்கோங்க, இந்த சோசியல் ஸ்டோர் போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இது மாதிரி காமிக்கும். ஓகேங்களா. இப்போ நான் ரிலேஷன்ஷிப் போவேன். இங்க பாத்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்திருக்கும், நானும் அக்செப்ட் பண்றேன்.
நானுமே பிசினஸ் அந்த செல்லோட பிசினஸ் பண்ண விரும்புறேன்னு பிசினஸா வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஹேண்ட் ஷேக் வந்து நடந்துச்சு, 2 பேத்துக்கும் வந்து பிசினஸ் பண்றதுக்கு விருப்பம்னு வந்து ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த சோசியல் மீடியா யூசர் போனாங்கன்னா, அவங்க ப்ரௌஸ் பண்ணாங்கன்னா, இதை பாருங்க, அவங்க ஸ்டோர்ல இருக்க ப்ராடக்ட்ல அந்த இன்சென்டிவ் செட்டப் பண்ணாங்க இல்லையா, இப்போ ஹேண்ட் ஷேக் ஒரு சிம்பிள் வந்து காமிக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ முடியும் அங்கே எம்டி ஸ்டோர் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் அடிச்சாங்கன்னா அந்த செல்லர் வந்து இதை சேல்ஸ் பண்ணா எவ்வளோ கொடுப்பேன்றதை செட்டப் பண்ணியிருப்பாரு இல்லைங்களா, அது வந்து இங்கே வந்து காமிக்கும். ஓகே, இந்த ப்ராடக்டை வித்தாங்கன்னா எனக்கு 3% வந்து சாரி $3 வந்து எனக்கு கிடைக்கும், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா இப்போ வந்து உடனே வந்து இந்த சோசியல் மீடியா யூசரோட ஸ்டோருக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வந்துடும். முன்னாடி ப்ராடக்ட் இல்லையா, இப்போ வந்து வந்துடும். இதை வந்து இவரோட சோசியல் மீடியா யூசர் இருக்காங்க இல்லையா, இவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாத்துக்கும் வந்து இவர் வந்து சேல்ஸ் பண்ணலாம். சேல்ஸ் பண்ணும்போது இவருக்கு வந்து அந்த இன்சென்டிவ் வந்து அந்த வந்துடும். ஆக்சுவல் சேல்ஸ் வந்து அந்த மெயின் செல்லருக்கு வந்து போயிடும். அவங்க வந்து ஷிப்பிங் வந்து செய்வாங்க. ஷிப்பிங் டிரான்சாக்ஷன் பேமெண்ட்லாம் பார்த்துக்குவாங்க. இவங்க வந்து இவங்களோட ஸ்மார்ட் டேலண்ட், இந்த டேலண்ட்ஸோ இவங்களோட கண்டென்ட் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணாங்க, இவங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்துருவோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ஆட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ ஆட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. 1 by 1 வீடியோ போனால் இது கன்ஃபியூஷன் ஆகிடும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணால். இப்போதைக்கு எப்படின்னா இது மாதிரி வந்து நிறைய சோசியல் மீடியா யூசர்ஸ் வந்து செல்லருக்கு வந்து ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. ஒரு 1000 பீப்புள் வந்து நான் வந்து உங்கள் ஃப்ரூட்டை விற்று கொடுங்க, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டட், நான் வந்து கண்டென்ட், எனக்கு நெட்ஒர்க்லாம் இருக்கு, என்னோட கண்டென்ட் பக்கத்தில் ஆடுக்கு பதில் உங்கள் ப்ராடக்டே நான் காமிச்சிடுறேன், நான் சேல்ஸ் பண்ணால் மட்டும் இது கொடுங்கன்றது கான்செப்ட் காமிச்சிடும். இது மாதிரி இதனால் இது மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாமல் இந்த மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் எல்லாம் செல்லர்ஸ்க்கு வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு ஆக்சுவல் சேல்ஸ் நடந்தால் மட்டும் செஞ்சு கொடுக்கும். அதே சமயம் வந்து ஒரு சோசியல் மீடியா யூஸருக்கு பிஸ்னஸ் அவங்களுக்கு ஃப்ரூட் நான் சாம்பிள் காமிச்சேன். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒர்க் பண்ணலாம், ஒரு ஹோட்டல் சர்வீஸ், எதுக்கு வேணாலும் வந்து நீங்கள் வெர்ச்சுவலாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதான் இந்த கான்செப்ட். 1 by 1 அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக காமிக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நான் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த பிளாட்ஃபார்ம். உங்களோட சப்போர்ட் நான் எதிர்பார்க்கேன். நன்றி, வணக்கம்.